அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து பள்ளிக்கரணை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரர் வந்து கால் ஊனமுற்ற சகோதரர். வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றவங்க வந்து இந்த கண் தெரியாத மக்கள் அத்தனை பேரையும் வச்சு ஒரு ஹோம் மாதிரி, வீடற்றவங்களுக்கு ஒரு ஹோம் மாதிரி நடத்துகிறாங்க. இவர் தான் இதுக்கு வந்து தலைவர். இங்கே உணவுக்காக உணவு எல்லாமே கொடுத்து இவங்களே வச்சு பார்த்துக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க. இது ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். இதில் ஒரு 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேருக்கும் இவர் இங்கே டெய்லி சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனிச்சுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம், உங்களுக்கு என்ன சார் தேவைப்படுது, என்ன உதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், எங்களுக்கு வந்து உணவு தேவைப்படுதுமா, வெள்ளிக்கிழமையில் வந்து ஒரு 50 உணவு தேவைப்படுது, நான்வெஜ் 50ம் வெஜ்ஜு வந்து 5 உணவும் தேவைப்படுது, இதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு நம்ம சந்தித்து வந்து அங்கே கண் தெரியாத மக்களுக்கு பேனா அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரஸ்ட்டு சார்பாக செஞ்சுருக்கோம். ஹெல்ப் ட்ரெட்ஸ் அவங்க மூலிமா நம்மளுக்கு ஒரு 50 சாப்பாடு நான்வெஜ்ஜோட பிரியாணி வழங்கிக்கிறாங்க. ஒரு கடை நடித்திருக்கலாமா? அனீஸ் பாத்திமா மேடம் மூலிமா முதல்ல வந்து சார் மூலியமாக தான் வந்து அறிமுகம் ஆனாங்க. இவங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு பேனா, ஒரு 8 பாக்ஸ் பேனா கொடுத்தாங்க நம்ம வியாபாரம் செய்கிறவங்களுக்கு. மீண்டும் எங்களோட சார்பாக மீண்டும் உங்களோட ஒரு உதவி, உங்கள் சப்போர்ட்டு எங்கள் என்ஜிஓக்கு, எங்கள் சங்கத்துக்கு மேலே மேலே மேடத்து மூலியமாக உங்கள் மூலியமாக உங்கள் தொடரும், உங்கள் சேவை வந்து எங்கள் சங்கத்துக்கு தொடரணும். மீண்டும் ஒரு கருவி தேடி தேங்க்யூஸ், நன்றி தெரிவிக்கலாமா? மக்கள் அனைவருமே கைத்தட்டுறாங்க. அதை பார்க்கும்போதே அந்த இடத்துல நமக்கு அழுக வந்துடும். ஏன்னா அவங்க இருக்கிற ஒருத்தர் விடாமல் அத்தனை நபர்களுமே வந்து கண் தெரியாத நபர்கள் தான். இன்றைக்கி வந்து அங்கே வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தொழில் உதவி செய்யலாம், ஒரு சிலருக்கு வந்து பென்சில் பாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் வந்து பர்பி வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தா அதன் மூலியமாக அவங்க விற்று அவங்களுடைய பிழைப்பை நடத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் ஒன்று இன்றைக்கி வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கூட்டம் கூடுறதுக்கு தான் வந்து அவங்க நம்ம ட்ரஸ்ட்டிலேருந்து நம்மக்கிட்ட உதவி கோரியிருந்தாங்க. அதை நம்ம சிறப்பான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம். இது போல் மக்களுக்கு உதவுறதுக்கு நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருங்க. இந்த மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேர்ந்து நீங்களும் கை கோத்துக்கோங்க.